ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ரொம்பவே சத்தான உளுந்தங்களி எப்படி கிண்டலான்னு பார்க்கலாம். நிறைய பேருக்கு களி கிண்டணுன்னா பக்குவம் வராது அப்படிங்கிறது தான் பெரிய பிரச்சனையாக இருக்கும். இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி பண்ணுங்கன்னு சொல்லி காமிக்கிறேன். அப்படியே பந்து மாதிரி உருட்டுற மாதிரி அவ்வளோ அழகாக வந்துடும். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதில் ஒவ்வொரு ஸ்டெப்பையுமே ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லா பக்குவமாக வந்துடும். இதில் மாவுடைய கன்சிஸ்டன்சிங்கிறது நம்ம திரிச்சிட்டு வர்ற மாவு தான். இங்கே மாவு எப்படின்னு சொன்னால், பச்சரிசி 1 கிலோனா 1/2 கிலோ கருப்பு உளுந்து, அப்புறம் 100 கிராம் சாளியை, 100 கிராம் சதக்குப்பை, இது ரெண்டுமே நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். கூடவே ஒரு 2 ஸ்பூன் வெந்தயம். இதெல்லாம் தான் இந்த மாவுக்குள்ளே தேவையான விஷயம். இது பச்சையாகவே எல்லாத்தையும் போட்டு நம்ம மில்லில் கொடுத்து திரித்து வாங்கி வச்சுக்கலாம். ஸோ அந்த மாவில் தான் நான் இப்போ அந்த களி செஞ்சுருக்கேன். நம்ம இப்போ எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். பாருங்கள், இந்த மெத்தடில் பண்ணும்போது ஒரு கொட்டு கூட ஒட்டாமல் ரொம்ப அழகாகவே வந்துடுச்சு. இப்போ நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் மெத்தட் பார்க்கலாம். 2 பேர் தாராளமாக சாப்பிட்ற மாதிரி அளவுக்கு நான் செஞ்சு காமிச்சிருக்கிறேன். ப்ரப்போர்ஷனுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அளவை மாற்றிக்கிடலாம், அவ்வளோதான். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறோம், இனிப்பு களி பண்ண போகிறோம். இப்போ மண்டை வெல்லம், பாகு வெல்லமோ ஏதோ ஒரு வெல்லம், வெல்லத்தை 150 கிராம்ஸ் எடுத்து நம்ம ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு அதில் அளவு தண்ணி எப்போவே ஊற்றிடலாம். அளவு தண்ணி அப்படின்னு சொன்னால் எவ்வளோ வரும், இப்போ இந்த அளவு வெல்லத்துக்கு கிட்டத்தட்ட 1.5, அதாவது 2 கப்பு களி செய்யலாம். 2 கப்பு மாவில் களி செய்யலாம். 2 கப்புங்கிறத மெஷர்மெண்ட் கப் வச்சுருக்கவங்க கப்பு எடுத்துக்கோங்க. அது இல்லாதவங்க நம்ம வீட்டு நார்மல் டம்ளர் சைஸில் நல்லா குவியலாக எடுத்துக்கிடணும். ஸோ இதுதான் அந்த மாவுடைய அளவு. இப்போ 1க்கு 1.5 இதுதான் தண்ணியோட அளவு. ஸோ இப்போ இது குவியலாக எடுத்ததுனால 1க்கு 1.5ங்கும் போது 2 டம்ளர் முழுசாக எடுக்கும் போது 3 டம்ளர் தண்ணி வரும். குவியலாக இருக்கிறதுனால நீங்கள் 3.5 டம்ளர் தண்ணி தாராளமாக வச்சுக்கலாம். ஸோ நம்ம கொதிக்க வைக்கும் போதே கொஞ்சம் மாவையும் போட்டு உப்பையும் போட்டு பிசைஞ்சிக்கணும். அதிலே மாவில் பிசைஞ்சு ஈவனாக உப்பு ஸ்ப்ரெட் ஆனவுடனே நம்ம ப்ராசஸ் ஆரம்பிச்சிடலாம். இப்போது நம்ம வெல்லத்தை கரைச்சி அந்த அளவு தண்ணியிலே கொதிக்குது. ஏன்னா வெல்லத்தில் எல்லாத்துக்கும் தெரியும் மண் இருக்கும். ஸோ அதை வடிகட்டியாச்சு. வடிகட்டி திரும்ப நம்ம எதில் கிண்ட போகிறோமோ அந்த பாத்திரத்துலேயே திரும்ப ஃபில்டர் பண்ணி வச்சாச்சு. இப்போ இது நல்லா தரன்னு கொதிக்கணும். உங்களுக்கு அதில் காமிக்கணும் பாருங்கள். நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுக்கணும். இப்போ அதுக்கு நல்லா கொதிக்கணும். கூடவே ஒரு 50 கிராம்ஸ் அளவு, இன்னும் கொஞ்சமே கம்மியாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கணும். அதுக்கப்புறமா ஒரு முட்டையை நான் உடச்சி ஊற்றிருக்கேன். வேணும்னா சேர்த்துக்கலாம். ஸோ நமக்கு இந்த முட்டை, நல்லெண்ணெய், உளுந்து எல்லாம் சேரும்போது உங்களுக்கு உடலுக்கு நல்லா பலம் கொடுக்கும். ஸோ நான் அதையும் எல்லாம் ஒன்றா ஊற்றிட்டு ஒரு கிண்டி விட்டுடலாம். இப்படி பண்ணும்போது உங்களுக்கு முட்டை ஈவனாக எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட்டாக இருக்கும். எண்ணெயை ஊற்றுறதுனால உங்களுக்கு நல்லா ஒட்டாமையும் வந்துடும். ஸோ இவ்வளோ தான் ஸ்டார்டிங்கில் நம்ம அந்த தண்ணி கொதிக்கும் போது எல்லாம் போட்டாச்சு. ஆல்ரெடி உப்பு நம்ம மாவை இது பண்ணும் போதே கிண்டும் போதே மாவை அளக்கும் போதே போட்டாச்சு. ஸோ இப்போ நல்லா தரன்னு கொதித்து வரும்போது என்ன பண்ணணும், அளந்து வச்ச மாவை ரொம்ப உப்புமா மாதிரி ஒன்றா இது பண்ணக்கூடாது. ஒரு அளவுக்கு மாவை அள்ளி உள்ளே போட்டுடணும். போட்டுட்டு ரொம்ப கிண்டக்கூடாது. லைட்டாக மாவு முங்குற அளவுக்கு கிண்டிட்டு டக்குன்னு மூடி வச்சிடணும். உடனே சிம்மில் போட்டுடணும். எல்லாருமே பண்ணுற தப்பு இதில் மெயின் இது முக்கியமான விஷயம். எல்லாம் பண்ணுறப்போ கிண்டிகிட்டே இருப்பாங்க. என்ன ஆகும்னா ஹீட் வெளியே போயிடும். இப்போ நான் இது நமக்கு பச்சரிசியும் உளுந்தமாகும். நமக்கு நிறைய ஹீட்டு வேணும். அப்போ என்ன பண்ணணும், நம்ம மாவை ஃபுல்லாக முடிச்சுட்டு உள்ளே போட்டுட்டு ஒரு கிண்டிட்டு என்ன பண்ணணும், சிம்மில் போட்டுடணும். சிம்மில் போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் அதை மறந்துடணும். அதுக்கப்புறம் நான் இப்போ திறந்துருக்கேன். திறந்துட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், அந்த இப்போ நம்ம கிண்டி விடணும். எல்லோரும் ஃபஸ்ட்டே கிண்டி விட்டுறாங்க. நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. ஃபஸ்ட்டே கிண்டும் போது ஹீட்டு ஃபுல்லாக வெளியில் போய் மாவு கட்டி பிரச்சனை வரும். இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது அந்த கட்டி பிரச்சனை வரவே வராது. ஏன்னா சூடு ஃபுல்லாக மாவுக்குள்ளே இறங்கிருச்சு. இப்போ நீங்கள் கிண்ட ஒவ்வொரு மாவு கட்டியாக உடச்சி விடும் பாருங்கள். வெள்ளையாக அப்படிங்கிற முட்டையும் போட்டிருக்கேன், அந்த வெள்ளை தெரியுது. ப்ளஸ் மாவு உடஞ்சி வருது. இப்படி வரும்போது இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இப்போ அடுப்பு சிம்மில் தான் இருக்குது, கவனமாக இருக்கணும். அடுப்பு சிம்மில் இருந்தால் போதும். இந்த இதை அப்போ என்ன பண்ணலாம், சட்டியை பிடிச்சிக்கிட்டு ஃபுல்லாக அப்படி கிண்டி விட்டாச்சு. இப்போ பாருங்கள், கரெக்டாக நம்ம போட்ட தண்ணிக்கு அந்த மாவு செட் ஆயிடுச்சு. ஏன்னா உளுந்து நல்லா வேகணும். ஸோ நம்ம பச்சை மாவு தான் வச்சுருக்கிறோம். இப்போ திரும்ப ஒரு 5 நிமிஷம்
சிம்மரில் போட்டு செட் பண்ணி வச்சுருங்க. அவ்வளோதான். இந்த மெத்தடில் பண்ணிங்கன்னா களி வந்து அப்படியே பக்குவமாக வந்துடும். இப்போ நான் தொட்டு பார்க்க காமிக்கிறேன் பாருங்கள். தண்ணியில் கையை முக்கிட்டு தொட்டு காமிக்கிறேன் பாருங்கள். எதுவுமே வந்து ஒட்டவே இல்லை கையில், அழகாக வந்துருச்சு. ஸோ இவ்வளோ தான். வெரி சிம்பிள் மெத்தட். ஆனால் வந்து நிறைய பேருக்கு வந்து வேறு மாதிரிலாம் செய்வாங்க. கரைச்சி ஊற்றுறது, கரைச்சி ஊற்றி கிண்டுறது அல்லது அது மாதிரிலாம் வைக்க வேணாம். இந்த மாதிரி சூப்பராக செஞ்சு ட்ரை பண்ணுங்கள். அவ்வளோதான். ஸோ 5 மினிட்ஸ் கழித்து அந்த வார்ம் நல்லா இருக்கும் போதே என்ன பண்ணலாம், நம்ம வந்து எடுத்து உருண்டை பிடிச்சிடலாம். இப்போ பாருங்கள், இப்போ கொஞ்சம் பொழுக்கிற சூட்டில் இருக்குது. இப்போ இந்த மஞ்சக்கருவும் வெள்ளைக்கருமா சேர்ந்து கொஞ்சம் அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இப்படியே உருட்டி வச்சு பிள்ளைங்களுக்கு ஆள் 2 உருண்டையாக கொடுத்துட்டாங்கன்னா சந்தோஷமாக சாப்பிடுவாங்க. இது ரொம்ப நல்ல சத்தானது, ரொம்ப ஈஸியானது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.